வணக்கம் மக்களே. இது வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன். இதுதான் அவங்களுடைய அளவு. பின் உயரம், அதாவது மொத்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 15.5, பின் கழுத்து 10.5, முன் கழுத்து 6 இன்ச்சு, ஆங்கோல் சுற்றளவு 34 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 29.5, கை நீளம் 5.5, கை சுற்றளவு 12.4. இந்த அளவை வச்சு தான் நான் இதை மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி மார்க் பண்ணணுங்கிறத நான் இதில் வந்து மார்க் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல பின் உயரம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த பின் உயரம் வந்து இதில் இருந்து இது வரைக்கும், இதுதான் பின் உயரம், ப்ளவுஸோட மொத்த உயரம். இது வந்து 2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இந்த 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இது வந்து தையல் பகுதி. இதில் இருந்து தான் திரும்ப ரிட்டன் நம்ம 15 இது வரைக்கும் நம்ம பாயிண்ட் வைப்போம். இந்த 15 அப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுவோம். இது வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச்சு விடுறோம். இது பின் கழுத்து. பின் கழுத்து வந்து அவங்களுக்கு 10.5 இன்ச்சு இருக்குது. இதுதான் அந்த 10.5 இன்ச்சு. இதை சும்மா ரஃபாக நான் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத மட்டும் தான் காட்டுறேன். இனிமேல் தான் அந்த லைன் பீஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். லைட்டாக அயன் பண்ணணும். அயன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அயன் பாக்ஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸ் பிட்டும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இதையும் லைட்டாக அயன் பண்ணணும். எதுக்காக அயன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில் வந்து சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்குது. நம்ம தெரியாதனமாக தைக்கும்போது, அவசரத்தில் தைக்கும்போது அந்த சுருக்கமும் சேர்ந்து வந்துடுது. அதனால் ஸ்டார்டிங்கே நம்ம கட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்லேயே நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். துணியும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரி, அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு வந்து இங்கே இருந்து இந்த அளவு எடுக்கணும். ஆம்கோல் சுற்றளவு எப்படி பார்க்கணும்னா, இங்கே ஆம்கோல் சுற்றளவு 34 இன்ச்சு இருக்குது. இந்த 34 இன்ச்சை பாதியாக எடுக்கணும். அப்போ பாதியாக எடுக்கும்போது இதில் 17 இன்ச்சு வரும். ஆம்கோல் சுற்றளவு 34 இன்ச்சு இருக்குது. 34 இன்ச்சில் பாதியாக எடுத்தோம்னா 17 இன்ச்சு. இந்த 17 இன்ச்சில் +2 ஆட் பண்ணணும். அப்போ +2 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது மொத்தம் 19 இன்ச்சு ஆகும். இப்போ 19 இன்ச்சை 4ல் ஒரு பங்காக எடுக்கும்போது இது என்ன வரும்னா 9.5 வரும். இதுதான் ஆம்கோல் சுற்றளவு. இது 4ல் ஒரு பங்கு. நம்ம டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணதுனால நமக்கு 4ல் ஒரு பங்கு இதை எடுத்தால் போதும். பேசிக் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். மெஷர்மெண்ட் அவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு என்னவோ அந்த ஆம்கோல் சுற்றளவில் பாதி எடுத்து அதில் 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். 2 ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை பாதியாக எடுத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு வரும். இடுப்பு சுற்றளவுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே 2 ப்ளஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இடுப்பு சுற்றளவை பொறுத்த வரைக்கும் இங்கே 29.5 இன்ச்சு இருக்குது. இடுப்பு சுற்றளவு 29.5 இன்ச்சு. இதை பாதியாக எடுத்தோம் அப்படின்னா 14.75 வருது. இடுப்பு சுற்றளவு 29 இன்ச்சு இருக்குது. இதை பாதியாக எடுத்தோன்னா 14.75 வருது. ஃப்ரண்ட்டுக்கும் 14 தான் வரும், 14.75 தான் வரும். பேக்குக்கும் 14.75 தான் வரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பேக்கில் டாட் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கில் டாட் பிடிக்காததுனால நான் இந்த அளவை அப்படியே தான், அதாவது இந்த 29.5 இன்ச்சை நான் அப்படியே தான் நான் எடுக்க போகிறேன். அப்படியே எடுக்கிறதுல என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, பேக்குக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். இதில் ப்ளஸ் பண்ணுற டைமுக்கு இது வந்து 15.75 ஆகும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 13.75 ஆகும். இவ்வளோ தான். இதை வச்சு தான் இப்போ இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன். நான் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் பேக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் சொல்லலை. ஃப்ரண்ட்டுக்கு இடுப்பு சுற்றளவு இது தைக்கும்போது மட்டும்தான் இந்த அளவை வந்து நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே கட் பண்ணும்போது பேக் என்ன அளவு இருக்குதோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போட்டு நம்ம கட் பண்ணுவோம். நான் கட் பண்ணுறதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 இன்ச்சுங்கிறது இடுப்பு கீழே மடித்து தைக்கிறதுக்காக. இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 29.5 இன்ச்சா. இந்த 29.5 இன்ச்சை நான் பாதியாக எடுக்கிறேன். பாதியாக எடுக்கிற பட்சத்தில் 14.75 வருது. இதில் பேக்குக்கு நம்ம 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுறதுனால இது 15.75. இந்த 15.75 பாதியாக எடுத்தோம் அப்படின்னா 7.75க்கு ஒரு பாயிண்ட். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் அவங்களுடைய சரியான அளவு. இந்த இடப்பட்ட பகுதியில் நான் டாட் பிடிக்கிறதுக்கு விடலை. ஒருவேளை உங்களுக்கு டாட் பிடிச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே வேணால் நீங்கள் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். டாட் பிடிக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த 1 இன்ச்சு ஆட் பண்ணால் போதும். ஆனால் நான் டாட் பிடிக்கல, அதனால் நான் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இடுப்பு சுற்றளவு. அதுமாதிரி அவங்களுடைய மொத்த உயரம் 15.5. அவங்களுடைய பின் கழுத்து 10.5. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். தையலுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் கோடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கும், ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டரு எவ்வளோ இருக்குதோ நான் ஆம்கோல் வந்து அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இதுலேயும் நிறையா இருக்குது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எல்லா வழிமுறையிலையும் பார்த்துட்டு தான் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால என்னோட டைலரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் 2-3 பேர் ப்ளவுஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே தச்சு பழகிட்டாங்க. தச்சதில் அவங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. அவங்க ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நாளில் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அவங்க. அதே மெத்தடில் தான் நான் இப்போ வந்து இந்த கட்டிங் வந்து நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஆம்கோல் சுற்றுறது எவ்வளோ 34 இன்ச்சு. 34 இன்ச்சு பாதியாக எடுத்த 17, அதில் 2 ஆட் பண்ணோம். 2 ஆட் பண்ணும்போது 19 இன்ச்சு வருது. அந்த 19 இன்ச்சில் பாதி தான் 9.5 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு அவங்களுக்கு 9.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு தையலுக்கு. கழுத்துடைய அகலம் 2.25 இன்ச்சு. ஆனால் நான் கழுத்தை வந்து ஸ்டார்டிங்கே நான் வெட்ட மாட்டேன். தைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுப்பேன். அதனால் நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால ஷோல்டர் வந்து கழுத்து விரியுமான்னு கேட்டால் விரியாது. ஏன்னா நான் தையல் போட போகிறதும் இதில் தான். நான் தையல் இது வந்து இதில் போட்டேன் அப்படின்னா வெட்டக்கூடிய பகுதி இதுக்கு உள்ளடக்கி தான் வரும். உள்ளடக்கி வரும் பட்சத்தில் கரெக்டாக 2.25 இன்ச்சு நான் எடுத்த அளவு தான் அது இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் வளைவு வரல அப்படின்னா இதுக்கு ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வளைச்சி போடுங்க. ஸ்கேல் வந்து எல்லா நேரமும் பயன்படணும்னு கேட்டால் பயன்படாது. ஏன்னா ஒரு அவசரமாக ஒரு ப்ளவுஸ் தச்சிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து நம்ம ஸ்கேலை தேடணும்னு நினச்சாலும் முடியாது. ஸ்கேல் எல்லா நேரமும் நம்ம கரெக்டாக எல்லாம் வச்சுட்டு இருக்கோமானும் தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸோட பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்கு நான் வந்து கட் பண்ணலை. தச்சதுக்கப்புறமேட்டு தான் கட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த மார்க்கிங் தெரியுதான்னு எனக்கு தெரியல. 2 சைடும் மார்க்கிங் விழுந்துருக்கு. மார்க்கிங் விழுந்த பகுதியில் தான் நான் வந்து தையல் போடுவேன். அவங்க சும்மா நார்மலாக ரவுண்டு நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த மார்க்கிங்கில் தையல் போட்டதுக்கப்புறமேட்டு தான் இந்த சென்டர் பீஸை நான் கட் பண்ணி எடுத்தேன். அது உங்களுக்கு தைக்கும்போது தெரியப்பட்டேன். பேக் பீஸ் தான் நமக்கு சரியான அளவு. இந்த பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட்டை எங்கெல்லாம் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ண பகுதி, இந்த ஷோல்டர் பகுதி, இந்த நம்ம கழுத்து பகுதி, இந்த ஆம்கோல் பகுதி, இதில் இருந்து அதாவது பேக் பீஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இந்த ப்ளவுஸோடைய முன் உயரம், அதாவது ஃப்ரண்ட் உயரம் அவங்களுக்கு வந்து 14.5 இன்ச்சு. இந்த 14.5 இன்ச்சு நான் இப்போ கோடு போட்டுக்கிறேன். கழுத்துடைய அகலம் வந்து அவங்களுக்கு 3 இன்ச்சு இல்லையா, இவங்களுக்கு முன் இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வரும். அதுமாதிரி இந்த வளைவு எல்லாமே நார்மலாக நீங்கள் கையிலேயே போடுறதுக்கு பாருங்கள். இதுக்கு ஸ்கேல் பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா நேரமும் அந்த வளைவு ஸ்கேல் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வளைவு எல்லாமே நீங்கள் கையிலேயே போடுறதுக்காக பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு குழி எடுக்கும் இல்லையா, குழி வந்து ஒரு 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுக்கணும்.
இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இவ்வளோ இடம் தான் நமக்கு குழி தேவை. இந்த இடத்துல தேவை கிடையாது. இங்கே தையலுக்கு இங்கே போயிடும். நமக்கு இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த குழி தேவை. குழி எடுக்கும்போதும் கவனமாக எடுக்கணும். குழி வந்து ஃப்ரண்ட் பகுதிக்கு மட்டும்தான் குழி எடுக்கணும். நீங்களும் ப்ளவுஸ் பிட்டு வந்து இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் அயன் பண்ணிட்டேன். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் தைக்க தான் செய்யணும். வாங்க தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.